இன்று மாமியாரை அவமானப்படுத்தின அந்த மருமகள் ஒரே நாள் அதே மாமியாரின் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழ வேண்டிய நிலை வந்தது. அந்த ஒரு சம்பவம் அவளோட வாழ்க்கைய முழுக்க தலைகீழா மாற்றிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஒரு வீட்டில் நடந்த இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடன் நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா நின்று யோசிப்பீங்க. மாமியார வேலைக்காரி மாதிரி பார்த்த இந்த மருமகளுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அதுவே அவளோட வாழ்க்கைய முழுக்க மாத்திடுச்சு. தன்னோட மாமியாரை பத்தி கெட்டதா பேசிட்டு சுபா தன்னோட கணவர் பிரகாஷ் கிட்ட சொன்னான். நீங்க உங்க அம்மாவை பாத்தீங்களா? நாள் முழுக்க ஓய்வா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல எந்த வேலைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட உதவி பண்ண மாட்டாங்க. நான் காலையில இருந்து கிச்சன்ல வேலைகள்லாம் மாட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ இன்னும் மதிய சாப்பாடு கூட செய்யணும். ஆனா உங்க அம்மா அவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் கூட எழுந்து வர மாட்டாங்க. காலையில டீ கூட நான் அவங்களுக்கு பெட்ல தான் கொடுக்குறேன். அவங்க கிச்சனுக்கு வந்து தங்களோட காலை உணவை எடுத்துக்க முடியாதா? என்ன இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி வச்சுட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் காட்டினீங்க. என்ன ராணி மாதிரி வச்சுக்கிறேன், எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நிலைமைய நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல எல்லா குப்பை பாத்திரங்களையும் சிங்க்ல பலமா போட்டுட்டா. சுபாவோட இந்த கோபத்தை பார்த்த பிரகாஷ் அவளை சமாதானப்படுத்துற மாதிரி சொன்னான். சுபா, அம்மா எப்போதுமே உன்னோட சேர்ந்து தான் வேலை பண்ணுவாங்க. ஆனா சில நாளா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க முழங்காலும் இடுப்பும் ரொம்ப வலி கொடுக்குது. டாக்டர் கூட அவங்களுக்கு அதிகமா நடக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் உனக்கு உதவி பண்ண முடியல. ஆனா நீ எப்படி மறந்துட்ட? அவங்க நல்லா இருந்தப்போ கிச்சன்ல உனக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. காய்கறி நறுக்கிறது, மாவு பசைறது, காய்கறி சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, வீட்டில் சின்ன சின்ன வேலை எல்லாமே அம்மா தானே பண்ணுவாங்க. நீ இந்த வீட்டோட பொறுப்பை எடுத்துட்டு இப்போ 10 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளோ கோபம் வருதா? நம்ம வீட்டில் மொத்தமாக 4 பேர் தான் இருக்கோம். அம்மா, அப்பா, நாம 2 பேரும். இவ்வளவு கம்மி பேருக்கு சாப்பாடு செய்யறதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுறன்னு சொன்னான். பிரகாஷ் இப்படி சொன்னதும் சுபா இன்னும் அதிகமாக கோபமாயிட்டா. முகம் சுழிச்சுக்கிட்டு நேரா ரூமுக்கு போயிட்டா. கிச்சன்ல வச்சிருந்த தன்னோட காலை உணவையும் அப்படியே விட்டுட்டா. பிரகாஷும் சுபா குடிக்காம விட்ட குளிர்ந்த டீய மீண்டும் சூடாக்கி டீ கப்ல ஊத்தினான். சுபா காலை உணவுக்கு வெறும் பிரெட் தான் சுட்டு இருந்ததை பார்த்து அதுக்கும் ஜாம தடவி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போனான். சுபா ஏற்கனவே கோபத்துல இருந்தா. பிரகாஷ் கையில உணவை பார்த்ததும் எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், இதை எடுத்துக்கிட்டு போங்கன்னு கோபத்துல சொன்னான். அப்படியே சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டான். பிரகாஷ் அவளை ரொம்ப பாசமா சமாதானப்படுத்த முயற்சி பண்ணினான். சுபா, உனக்கு தெரியும்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்படின்னு இருக்கும்போதே இந்த சின்ன சின்ன வேலைகளுக்காக இவ்வளவு டென்ஷன் எடுக்காத. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழகிட்டா எல்லாமே ஈஸியா தோணும். ஏதாவது வேலை மீஞ்சா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா இப்படி முகம்லாம் சுளிக்காதன்னு சொல்லி அவளை அமைதிப்படுத்தினான். அதே நேரம் ரூம்ல இருந்த ராமசாமி மற்றும் சரோஜா அம்மா இந்த எல்லா பேச்சையும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா சுபா ரொம்ப சத்தமா பேசினான். இதை கேட்ட சரோஜா அம்மா சில நேரம் சும்மா இருந்தாங்க. அவங்க மனசுல யோசிச்சது, 4 பேருக்கு சாப்பாடு செய்யறதுக்கே சுபாவுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா தன்னோட காலத்துல 10ல இருந்து 12 பேருக்கு சமைச்சிருக்காங்க. வாழ்க்கையே கிச்சன் வேலையில தான் போயிருக்கு. அவங்க கல்யாணம் ஆனப்போ வீட்டில் மாமியார் மாமனார் மட்டும் இல்லாமல் 4 அக்கா தங்கைகள் 4 தம்பிகள் இருந்தாங்க. எல்லாருக்கும் அடுப்பில் சப்பாத்தி சுடுறது, வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிக்கிறது, அப்புறம் தம்பி அக்கா தங்கைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது எளிதான விஷயமே இல்லை. ஆனாலும் ஒரு நாளும் யார்கிட்டையும் குறை சொல்லலை. இப்போ தன்னோட மருமக 4 பேரோட வேலைக்கே களைச்சு அலறாளேன்னு நினைச்சாங்க. சுபா தன்னோட வீட்டில் ஒரே பொண்ணு, எந்த வேலைக்கும் கை கொடுக்காதவன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதனால அவ மாமியார் வீட்டில் பொறுப்பை தவிர்க்க முடியாது. இப்போவே இப்படி பொறுப்பை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சா எதிர்காலத்துல அவளுக்கே பிரச்சனை வரும்னு யோசிச்சாங்க. சரோஜாமா இவ்வளவு ஆழமா யோசிக்கிறத பார்த்த ராமசாமி கேட்டாரு, என்னாச்சு சரோஜா, என்ன யோசனை? மருமகளை பத்தி தான் நினைக்கிறியா? அவ்வளவெல்லாம் கவலைப்படாத. அவ இங்க வந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. இந்த வீட்டோட சூழ்நிலைக்கு பழக கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அவங்க வீட்டுல எந்த வேலையும் பண்ணல. இப்போ நீ உடம்பு சரியில்லாதானே அவளுக்கு எல்லாத்தையும் தனியா செய்யணும். அதனால கொஞ்சம் எரிச்சல் வர்றது நார்மல் தான். பிரகாஷ் அவளுக்கு நல்லபடியா புரிய வைப்பான், நீ கவலைப்படாதன்னு சொன்னாரு. இதுக்கு சரோஜா அம்மா சம்மதிச்சு, ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், நாம அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கொடுக்கணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது
அவளை பற்றி சீக்கிரமாக தீர்ப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த நேரம் சுபா இன்னும் பிரகாஷ் கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் என் வீட்டில் எவ்வளவு செல்லமா வளர்ந்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கண்ணாடி தண்ணீர் கூட நான் எடுத்து குடிக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் என் அம்மா கொஞ்சம் கிச்சன் வேலை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு மேகி, ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் செய்ய தெரியும். என் அம்மா அப்பா என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. ஆனால் இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு சமைக்கணும், வீடு துடைக்கணும், பாத்திரம் கழுவணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் என்னால் முடியல. நான் இன்னைக்கு என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்ல போகிறேன். சுபா இப்படி குழந்த மாதிரி பேசுறத கேட்ட பிரகாஷ் சிரிச்சுக்கிட்டு சொன்னான். சுபா, கல்யாணம் ஆன பிறகு மாமியார் வீட்டில் கொஞ்சம் பொறுப்புகள் எடுத்துக்கணும் என்பது உனக்கு தெரியாதா? நீ உன் வீட்டில் வேலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நீ எப்போதும் வேலையிலேருந்து தப்பிக்க முடியாது. உன்னோட வீடும் இந்த வீடும் ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இன்னும் உனக்கு இந்த எல்லா வேலைகளும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நான் சீக்கிரம் ஒரு வேலைக்காரி வச்சுடுறேன். அவ உனக்கு உதவி பண்ணுவா. இதை கேட்டதும் சுபா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா. அதே நேரம் சரோஜா அம்மாவோட ஃபோன்ல அவங்களோட மக பூரணி கால் பண்ணினான். பூரணி கேட்டா, அம்மா, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஏன் பிள்ளைகளோட எக்ஸாம் நடக்குது, அதனால தான் நான் உங்களை பார்க்க வர முடியல. இப்போ அவங்களோட எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. சம்மர் ஹாலிடேஸ் கூட ஆரம்பமாயிடுச்சு. நான் சில நாளுக்கு அம்மா வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறேன். உங்களையும் பார்த்துட்டு குழந்தைகளோட நேரமும் நல்லா போயிடும்ல. நீங்கள் நாளைக்கு அண்ணாவை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. அடுத்த நாள் சரோஜா அம்மா பிரகாஷ் கிட்ட பூர்ணியை ஸ்டேஷன்லேருந்து கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. இதை கேட்டதும் சுபாவோட முகம் மீண்டும் மாறி போச்சு. அவள் உள்ளுக்குள்ள கோபமாக பேசிக்கிட்டே இருந்தா. இன்னும் உங்கள் அம்மாவை பார்க்குறதே குறையில, இப்போ உங்கள் தங்கச்சியும் வர்றாளாமா. அவளையும் நான் தான் பார்த்துக்கணுமா? என்னால் இவ்வளோலாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவத்தில் ரூமுக்கு போயிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போக பேக் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பிரகாஷ் பூர்ணியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த நேரத்துக்கு சுபா முழுக்க ரெடியாக இருந்தா. அவ தன்னோட அப்பாவையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா. பிரகாஷ் வீட்டுக்குள்ள வந்ததும் முன்னாடி சுபாவோட அப்பா உட்கார்ந்துருந்ததை பார்த்தான். உடனே அவங்களோட காலில் விழுந்து வணங்கிட்டு கேட்டான், மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? சொல்லியிருந்தா நாங்க ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிக்கிட்டு வந்திருப்போம். அதுக்கு சுபாவோட அப்பா சொன்னாரு, இல்லப்பா, சுபா தான் எனக்கு ஃபோன் பண்ணினா. கொஞ்ச நாள் தன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னா. அதனால தான் நான் அவளை கூட்டிக்கிட்டு போக வந்தேன். இதை கேட்டதும் பிரகாஷ் அதிர்ச்சியா இருந்தான். இப்போதான் தங்கையை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனா சுபா ஒரு நாளும் இல்லாம தன் வீட்டுக்கு போக ரெடியா இருக்கா. அவன் உடனே ரூமுக்கு போய் பார்த்தான். சுபா எல்லா சாமான்களும் எடுத்துக்கிட்டு ரெடியா நின்றுட்டு இருந்தா. அவன் கேட்டான், இவ்வளவு அவசரமா ஏன் போற? என்கிட்ட சொல்லாமையே நேரா உங்க அப்பாவை வேற கூப்பிட்டுருக்க. போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லால. இன்னும் அம்மா முழுசா குணமடையல. இந்த நேரத்துல நீ போறதெல்லாம் சரியில்லை. சுபா உடனே பதில் சொன்னான், அப்படின்னா உங்க அம்மாக்காக நான் என் வீட்டுக்கே போகக்கூடாதா? இப்போ உங்க தங்கச்சியும் வந்துட்டா, அவங்க உங்க அம்மாவை பார்த்துக்கலாம்ல. இந்த வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கிறது நான் தானா? இந்த வெயில்ல இவ்வளோ பேருக்கெல்லாம் நான் சமைக்க முடியாது. உங்க தங்கச்சி 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்கல்ல. நான் இவ்வளோ வேலை பண்ணினா என் உடம்பெல்லாம் கெட்டு போயிடும். அதனால தான் நான் என் வீட்டுக்கு போறேன். அவங்க இருக்கிற வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். சுபாவோட இந்த பேச்சு பிரகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கல. அவளை நிறைய சமாதானப்படுத்தினான். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. பூர்ணியும் வந்து சொன்னான், அண்ணி, நான் உங்களோட சேர்ந்து நேரம் கழிக்க தான் வந்தேன். பிள்ளைகளும் வழியெல்லாம் பாட்டியோட விளையாடுவோன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நீங்க இப்ப போறீங்களே, குறைஞ்சது சில நாளாவது இருந்துக்கலாமே. அதுக்கு சுபா கிண்டலா சொல்றா, ஏன் பூர்ணி, நான் போன பிறகு வீட்டில் எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் இல்லையா? அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. என்ன எல்லாரும் வேலைக்காரி மாதிரி தான் நினைக்கிறீங்க. நான் சமைச்சு கொடுக்கணும், நீங்க எல்லாரும் ரூம்ல உட்காந்துருக்கணும். என்னால் இதெல்லாம் முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டு சரோஜா அம்மாவும் பூர்ணியும் அதிர்ச்சியா நின்னாங்க. சந்தோஷமா வந்த பூர்ணியோட முகம் உடனே மாறிடுச்சு. சுபா யாரோட பேச்சும் கேட்காம தன் வீட்டுக்கு போயிட்டா. சரோஜா அம்மா உடம்பு சரியில்லாதால வீட்டுல வேலை பண்ண முடியல. சுபா போன பிறகு பூர்ணி தான் முழு வீட்டையும் பார்த்துக்கிட்டா. கிச்சன் முதல் வெளியே வேலை வரைக்கும் எல்லாம் அவளே பண்ணினான். அம்மாவுக்கு நேரமா மருந்து, சாப்பாடு, டீ எல்லாம் கொடுத்தா. இப்படி 16 நாள் கடந்து போச்சு. இப்போ சரோஜாமா கொஞ்சம் குணமா நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பூர்ணி சொன்னான், அம்மா, பிள்ளைகளோட பள்ளி ஆரம்பிக்க போகுது. நான் நாளைக்கு மறுநாளைக்கோ கிளம்புறேன். நீங்க அண்ணியை கூப்பிடுங்க. நான் போறதுக்கு முன்னாடி அவங்க வந்தா கொஞ்ச நேரம் பேசிக்கலாம். சரோஜாமா சுபாவை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. சுபாவும் வந்தா. ஆனா இப்போ அவளோட நடத்தை இன்னும் மோசமா இருந்துச்சு. நேரா ரூமுக்கு போய் தூங்கிட்டா. மாலை எழுந்ததும்
படுக்கையில் உட்காந்துக்கிட்டு தன்னோட அம்மா கூட ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தா. அதே நேரம் பூரணி டீ செஞ்சு ஒரு கப் டீ எடுத்துக்கிட்டு அவளோட ரூமுக்கு போனான். அந்த நேரம் சுபா ஃபோனில் பேச்சிலேயே மூழ்கி இருந்தா. பூர்ணி கதவை தட்டாமையே உள்ள வந்ததை பார்த்த சுபா சத்தமா கத்தினா, பூர்ணி, யாரோட ரூமுக்கும் வர்றதுக்கு முன்னாடி நாக் பண்ணணும்னு தெரியாதா? இப்படி நேரா டீ எடுத்துக்கிட்டு உள்ள எப்படி வந்த? அண்ணி இப்படி பேசினதை கேட்ட பூரணி கதவுக்கிட்டே நின்றுட்டு ஆச்சரியமா அவளை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சுபா கொஞ்சம் சாஃப்டா பேசுற மாதிரி சொன்னான், சரி, டீ எடுத்துக்கிட்டு வந்திருக்க, அப்படியே டேபிளில் வை. இன்னைக்கு இரவுக்கான சாப்பாடெல்லாம் நீயே பண்ணிக்கோ. எனக்கு ரொம்ப தலைவலி, என்னாலெல்லாம் கிச்சனில் நிற்க முடியாது. சுபாவோட இந்த மாதிரி பேச்சு கேட்ட பூர்ணிக்கு கண்ணில் நீர் வந்துடுச்சு. அவ சும்மா டீயை டேபிளில் வச்சுட்டு அமைதியாக வெளியே போயிட்டா. பூரணி அலறத பார்த்த சரோஜா அம்மா பயந்துட்டே கேட்டாங்க, என்னாச்சுமா, ஏன் அலற? பூரணி எல்லாத்தையும் சொல்லிட்டா. இதை கேட்ட சரோஜா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க ராமசாமி கிட்டேயும் சொன்னாங்க, நான் நினைச்சேன் மருமக கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டோட பழக்கத்துக்கு பழகிடுவான்னு. ஆனா அவளோட நடத்தை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு இருக்கு. முன்னாடி கோவப்படுவா, இல்ல முகம் சுளிப்பா. ஆனா இப்போ நேரா மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டா. சின்ன விஷயத்துக்கே யாரையும் அவமானப்படுத்துற அளவுக்கு போயிடுச்சு. இனிமே நான் அவளோட நிதானமா பேசணும். இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன், அவ எப்போ அம்மா வீட்டுல இருந்து வர்றாளோ அப்பெல்லாம் தான் அவளோட நடத்தை இன்னும் மோசமா தான் இருக்கு. அந்த மாலை பூர்ணி தான் எல்லாருக்கும் சாப்பாடும் பண்ணினான். சரோஜா அம்மா டேபிள்ல சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அந்த நேரம் பிரகாஷ் ஆஃபீஸ் வேலைக்காக 2 நாள் சென்னை போயிருந்தான். அடுத்த நாள் பூர்ணியும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டா. இப்போ வீட்டில் 3 பேர் தான், ராமசாமி, சரோஜா அம்மா, சுபா. அம்மா வீட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் சுபாவோட நடத்தை முழுக்க மாறி இருந்துச்சு. அவ தன்னோட மாமியார்கிட்ட கூட சரியா பேச மாட்டா. கிச்சன்ல போய் உதவியெல்லாம் பண்ண மாட்டா. நாள் முழுக்க ரூம்ல உட்காந்து மொபைலை தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பா. 2 நாள் சரோஜா அம்மா தான் எல்லா வேலைகளையும் செஞ்சு சாப்பாடும் பண்ணினாங்க. சுபா சாப்பாடு ரெடியான பிறகு மட்டும் கிச்சன்ல போய் தன்னோட பிளேட் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுருவா. ஒரு நாள் மாலை சரோஜா அம்மா சொன்னாங்க, சுபா, டீ நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் எல்லாருக்கும் டீயை போட்டு எடுத்துட்டு வா. அதுக்கு சுபா நேரா பதில் சொன்னான், யாருக்கு டீ வேணுமோ அவங்களே பண்ணிக்கிட்டும், எனக்கு இப்போல்லாம் டீ வேண்டாம். நான் என்ன என் வீட்டில் இருந்த டீ பொடியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேனா? நீங்களே பண்ணிக்கலாம் இல்லையா? அதே நேரம் சுபாவோட அம்மா சுபாவுக்கும் ஃபோன் பண்ணினாங்க. அவங்க கூட அவளை தூண்டினாங்க, ரொம்ப நல்லா பண்ணினமா, மாமியாருக்கு டீ பண்ண மறுத்தது சரிதான், அவங்களுக்கு ஒரு டீ கூட தானே பண்ணிக்க முடியாதா? நான் என் பொண்ணை இவ்வளோ பாசமாக வளர்த்துருக்கேன், ஆனால் அவங்க வீட்டில் ஒன்று வேலைக்காரி மாதிரி வேலை வாங்குறாங்க. இனிமே நீயும் அவங்க கிட்ட எல்லா வேலையும் செய்ய வை, நீ சும்மா ஓய்வாயிரு. அந்த நேரத்தில் பிரகாஷ் சென்னையிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டான். கதவுக்கு அப்புறம் நின்று இந்த எல்லா பேச்சையும் கேட்டுட்டு இருந்தான். பிரகாஷை பார்த்ததும் சுபா பதறி போயிட்டா. உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு, நீ எப்போ வந்த, எனக்கு தெரியலன்னு சொல்ல ஆரம்பிச்சா. பிரகாஷ் சீரியஸாக சொன்னான், சுபா, நீ நாள் முழுக்க ரூமில் உட்காந்துட்டு உன் அம்மாவோட பேசிக்கிட்டே இருக்கிற. வீட்டில் வேலையும் இருக்குது, அதையும் கவனிக்கணும். அம்மாவோட பேசுறது தவறில்லை, ஆனால் அளவுக்கு பேசணும். சுபா கோவமாக கேட்டா, என்ன அர்த்தம், நான் என் அம்மாவோட பேசக்கூடாதா? பிரகாஷ் சொன்னான், நான் உன்னை பேசாதன்னு சொல்லலை, ஆனால் நீ இந்த வீட்டோட ஒரு அங்கம், உனக்கும் சில பொறுப்புகள் இருக்குது. நாங்கள் உன் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற முயற்சி பண்ணுறோம், ஆனால் நீ எப்போதும் பொறுப்பை தவிர்க்க தான் பார்க்குற. நான் இல்லாத நேரத்தில் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். சுபா சினிங்கிட்டு சொன்னான், ஆமாம் தெரியும் எனக்கு, உங்கள் அம்மா தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. பிரகாஷ் அமைதியா ஆனால் கம்பீரமாக சொன்னான், இல்லை சுபா, அம்மா எந்த பொய்யும் சொல்லலை, நடந்ததை மட்டும்தான் சொன்னாங்க. நீ எப்போ இந்த வீட்டை உன் வீட்டையா நினைக்க போற? உனக்கு நல்லா தெரியும், அம்மாவுக்கு நீண்ட நேரம் நிற்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கீழே உட்காந்து தான் சமைப்பாங்க, ஆனால் உன் வசதிக்காக கிச்சன் முழுக்க மாற்றிருக்காங்க. நீ நின்று சமைக்க ஈஸியாக இருக்கணும்னு அவங்க உனக்காக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ அந்த கிச்சனில் நின்று வேலை பண்ண முடியல. அவங்க முழங்காலும் இடுப்பு ரொம்ப வலி இருக்கு. இதை நீயும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாங்கள் உன்னை எப்போதும் எங்கள் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் நீ எப்போ இந்த குடும்பத்தை உன் குடும்பம்னு ஏற்றுக்குவான்னு தெரியல. என் அம்மா உன் எல்லா சின்ன பெரிய தவறுகளையும் மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நீ ஒவ்வொரு தடவையும் புதிய புதிய தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்படி பிரகாஷ் சுபா இருவருக்கும் நடுவில் கடுமையான வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருந்த நேரத்தில் சுபாவோட அம்மா மீண்டும் ஃபோன் பண்ணினாங்க. சுபா அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி சொல்ல ஆரம்பிச்சா. அதை கேட்ட பிரகாஷ் உடனே அவ கையில் இருந்த ஃபோனை பிடிச்சு எடுத்துக்கிட்டான்.
அங்கிருந்து சுபாவோட அம்மா பிரகாஷ் மேல கோவமா பேச ஆரம்பிச்சாங்க. பிரகாஷ் அமைதியா ஆனா உறுதியா சொன்னான், அம்மா தயவு செய்து எங்களோட இருவரோட வாழ்க்கை விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது எங்களோட வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், நாங்களே சரி பண்ணிக்குவோம். நீங்க அங்கிருந்து சுபாவை தூண்டுற மாதிரி பேசாதீங்க. நீங்க அவளை தவறா வழி நடத்துறது எனக்கு பல தடவைகள் தெரிஞ்சிருக்கு. இனிமே இப்படி செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த வார்த்தைகள் கேட்டதும் சுபாவோட அம்மா அமைதியா போயிட்டாங்க. பிரகாஷ் போனையும் கட் பண்ணிட்டான். ஆனா வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. நாம யாருக்கும் காட்ட முடியாத உண்மைய நேரம் தான் ஒரு நாள் காட்டிடும். சுபா ஒருபோதும் தன்னோட மாமியாரோ கணவரோ சொன்னதை கவனிக்கவே இல்லை. எப்போதும் தன் அம்மா சொன்னதுக்கே கேட்டு நடந்துக்கிட்டே இருந்தா. ஆனா சீக்கிரமே அவளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அது அவளோட மாமியாரை பத்திய எண்ணமே மாற்றிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு சுபாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. டாக்டர் கிட்ட போனப்பதான் தெரிஞ்சது அவ அம்மா ஆக போறா. இந்த சந்தோஷ செய்தி கேட்டதும் வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சுபா லேசான வேலை மட்டும்தான் பண்ணுவா. வீட்டு மற்ற எல்லா வேலைகளையும் சரோஜா அம்மா தான் சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. 4 மாசம் ஆனதுக்குள்ள டாக்டர் ஃபுல் ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் சரோஜா அம்மா உடனே சொன்னாங்க, ஏன் கவலைப்படுறமா, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ சும்மா ஓய்வா இருந்து உன்னையும் குழந்தையும் கவனிச்சுக்கோ. அதுக்கப்புறம் பிரகாஷும் சரோஜா அம்மாவும் சேர்ந்து சுபாவை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. சுபாவுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை உடனே சரோஜா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டில் எல்லாமே சந்தோஷமா அமைதியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் மீண்டும் சுபாவோட அம்மா ஃபோன் பண்ணினாங்க. சுபா, நீ கொஞ்ச நாள் உன் அம்மா வீட்டுக்கு வா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். உன் மாமியார் உன்னை சரியா கவனிக்கிறாங்களா தெரியலன்னு எனக்கு கவலையா இருக்கு. சுபா இந்த விஷயத்த பிரகாஷுக்கும் சரோஜா அம்மாவுக்கும் சொன்னான். உடனே பிரகாஷ் அவளை போக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தனியா இருந்தப்போ சரோஜா அம்மா கேட்டாங்க, இப்படி டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தப்போ அவளை அனுப்புறது சரியா? பிரகாஷ் சிரிச்சுக்கிட்டு சொன்னான், அம்மா சுபாவோட அம்மா எப்போதும் நம்ம விஷயத்துல தலையிடுறாங்க. இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு, சுபாவுக்கும் அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு புரியும். அடுத்த நாள் பிரகாஷ் சுபாவை அவங்க அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு வந்தான். அங்க போனதும் சுபா சொன்னான், அம்மா எனக்கு தயிர் வடை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்க அம்மா உடனே சொன்னாங்க, ஐயோ அதெல்லாம் ரொம்ப வேலை, நான் உனக்காக வெளியில இருந்து வாங்கி தரேன். சுபா அப்ப ஒண்ணுமே சொல்லல. ஆனா தொடர்ந்து வெளியில சாப்பிட்டதால அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க அம்மா எப்போதும் வெளியே போயிட்டே இருப்பாங்க. நண்பர்களோட சந்திப்பு, ஷாப்பிங், சுபாவோட அருகில இருக்கவே மாட்டாங்க. சுபா பல தடவை சொல்லியிருக்கா, அம்மா கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காருங்க, எனக்கு தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் அவளுக்கு மாமியாரோட வீடு நினைவுக்கு வந்துச்சு. அங்க அவளோட மாமியார் எப்போதும் அவளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நாட்களுக்கு பிறகு அவங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கையை முறிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சுபா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ உன் வீட்டுக்கே போ. சுபா கொஞ்ச நாள் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டா. ஆனா அவளுக்கே உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதனால அவ திரும்ப மாமியார் வீட்டுக்கு வந்தா. அவளோட மனசுல பெரிய மாற்றம் வந்துருச்சு. சில மாசங்களுக்கு பிறகு சுபாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. சரோஜா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க தினமும் சுபாவையும் குழந்தையையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பூர்ணியும் வந்தா. அவ நேரா சுபா ரூமுக்கு போய், அண்ணி உள்ள வரலாமான்னு கேட்டா. இதுக்குள்ளேயே மாற்றமா மாறி இருந்த சுபா சொன்னா, பூர்ணி இப்படிலாம் சொல்லாத, உள்ளவா. அந்த நேரம் பூர்ணி சிரிச்சுக்கிட்டு சொன்னா, அம்மா உங்க நிலைமையை பாருங்க, நீங்க வீட்டுல வேலைக்காரி மாதிரி ஆயிட்டீங்க. நாள் முழுக்க வேலைதான், இவ்வளவு கஷ்டப்பட தேவையா? எப்படியோ அன்னைக்கு அவங்களோட அம்மா தான் அதிகமா கவலைப்படுவாங்க இல்லையா? அப்படின்னா அண்ணி அவங்களோட அம்மா வீட்டுக்கே அனுப்பிடுங்கன்னு பூர்ணி கிண்டலா சொன்னான். இந்த வார்த்தை கேட்டதும் சுபாவோட கண்கள்ல நீர் நிரம்பிடுச்சு. அவ கைய கூப்பிட்டு சொன்னான், பூர்ணி ப்ளீஸ் என்னை இன்னும் அவமானப்படுத்தாத. நான் செய்த எல்லா தவறுகளுக்கும் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இருக்கு. அந்த நேரத்துல பிரகாஷும் ரூமுக்கு வந்துட்டான். பூரணி சொன்னதை ஒத்துக்கிட்டு சொன்னான், ஆமா பூரணி நீ சொல்றது சரிதான். அம்மா நீங்க இவ்வளவுலாம் வேலை பண்ண தேவையில்லை. நீங்க நிறைய நேரம் நின்னா உங்க முழங்காலுக்கும் வலி வரும். நீங்க இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது, நீங்களும் ஓய்வாருங்க. அதுவும் சுபாவை பத்தி இப்போ அவங்க அம்மாவோட கைதான் குணமாயிடுச்சே. சுபா நீ சொன்னா நான் நாளைக்கே உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு வந்துடுறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட சுபாவோட முகம் உடனே சோகமா மாறிடுச்சு. அதை பார்த்த சரோஜம்மா உடனே கோமா சொன்னாங்க, நீங்க 2 பேரும் இங்கிருந்து போங்க, ஏன் மருமகளை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. அவ சின்ன பிள்ளை மாதிரி நடந்ததால சில தவறுகள் பண்ணியிருந்தா, அதுக்காக அவளை வாழ்க்கை முழுக்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நாளைக்கு நான் வயசானதும் பலவீனமாயிடும் போதும் என்னை யார் பார்த்துக்குவாங்க?
இந்த மருமக தான் என்னை பார்த்துக்குவா, நீ உன் வீட்டுக்கு போயிடுவ, நீ உன் வேலையை பிஸியாகிடுவ, ஆனால் என்னை பார்த்துக்கிறதும் அவ தான் அப்படின்னா அவளை நான் இப்போ கொஞ்ச நாள் பார்த்துக்க முடியாதா? இது ஒவ்வொரு மாமியாரோட கடமை தான். ஒரு பெண் இந்த வீட்டுக்கு வந்த உடனே சில நாட்களே எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிறா, தினமும் சாப்பாடு பண்ணி எல்லாரையும் பார்த்துக்கிறா. அப்போ நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? அவள் வாழ்நாள் முழுக்க நம்ம பார்த்துக்கணும்னு தான். அப்படின்னா அவளோட ஆரம்ப தவறுகளை மன்னிக்கிறது நம்ம கடமை இல்லையா? குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அவளோட அம்மாவோ அல்லது மாமியாரோ ரொம்ப அவசியம். இதெல்லாம் ஒரு மாமியாரோட புரிதலுக்கு தான் சார்ந்தது. அதுக்கப்புறம் சரோஜா அம்மா சுபாவோட தலையை தடவி சொன்னாங்க, இந்த 2 பேரும் சொல்வதை நீ கவனிக்காதம்மா, உன்னை சிரிக்க வைக்க தான் இப்படி பேசுகிறாங்க. இதை கேட்ட சுபா அழுதுகிட்டே சரோஜா அம்மாவோட கையை பிடிச்சி சொன்னான், அம்மா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ உண்மையாகவே சொல்கிறேம்மா, நீங்கள் எல்லாரும் தான் என் குடும்பம், எனக்கு இங்கே தான் இருக்கணும் போல தோணுது, இதுதான் என் வீடு, நான் முழுசாக சரியாயிட்டட்டும், அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஒரு குறையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் சிரிச்சாங்க. சரோஜம்மா ஏற்கனவே அவளை மன்னிச்சிருந்தாங்க, ஏன்னா அவளோட மாற்றத்தை அவங்க உணர்ந்திருந்தாங்க. இந்த மாற்றத்துக்கு பிரகாஷும் பூர்ணியும் காரணம்னு அவங்க நன்றியோடு நினச்சாங்க. இது ஒரு உண்மை. ஒரு பெண் கல்யாணம் ஆகி புதிய வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒருவரையொருவர் புரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் தேவைப்படும். ஆனால் நல்ல மனசோட ஒருவரையொருவர் ஏற்றுக்கிட்டா அந்த வீடு ரொம்ப சந்தோஷமான குடும்பமாக மாறும். ஏன்னா வாழ்க்கையில் உறவுகள் ரொம்ப மதிப்புள்ளவை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்து ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி உணர்ச்சி நிறைந்த கதைகள் இன்னும் பார்க்க வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட சூப்பர் கதைகள் மிஸ் ஆகாது இருக்க நம்ம மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.